இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை கர்த்தர் கீழாக்காமல் அவனை மேலாக்குகிறவராய் இருக்கிறார் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாத போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். 14வது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். வசனத்தின்படி கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். வசனத்தின்படி கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீ கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக மாற்றுவார். ஒருவேளை நீ செய்கிறதான ஒரு வேலை சிறிய வேலையா இருக்கலாம், அந்த வேலையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிறவராய் கூட காணப்படுகிறார். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குகிறவராய் கூட காணப்படுகிறார். நீ செய்கிறதான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் கூட காணப்படுகிறார். எப்போது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி கேட்டு நடக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறதான ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். கீழாகாமல் மேலாவார்கள். For sure, God will give a promotion in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராம். ஏன் என்று சொன்னால் உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை மனுஷ ரூபத்துல மனுஷிகத்துல நம்ம ஏதாவது பாவங்களை தவறுகளை நாம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த தவறுகளை நாம் செய்திருந்தாலும் கர்த்தருடைய கற்பனைகளை நேசித்து அதன்படி நாம் நடப்போமானால் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த இரக்கத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியும் போது நாம் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்மை கீழாக்காமல் அவர் மேலாக்குகிறவராய் கூட காணப்படுகிறார். தானியேலுடைய புஸ்தகத்திலே இப்படி மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சிலரை நம்மால் பார்க்க முடியும். தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் யார்? அந்த தேசத்திற்கு அடிமையாக வந்தவர்கள். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு வேலை செய்வதற்காக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தருடைய அவர்களுக்கு ராஜபோஜனம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எதற்காக? அந்த தேசத்துல அந்த ராஜாவுக்கு அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்கிறது தான் அதனுடைய பிரதான நோக்கமாய் காணப்பட்டது. ஆனால் இந்த தேசத்துல அடிமையாய் வந்த அந்த தேசத்துல கர்த்தர் இந்த சகோதரர்களை உயர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது என்பதை நாம் சற்று தியானிப்போமானால், தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒருவருக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஒருவருக்கு கீழ்ப்படியவில்லை. யாருக்கு கீழ்ப்படிந்தார்கள்? இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறே தேவர்கள் இல்லை என்கிறதான கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ராஜா போட்ட கட்டளை என்ன? தன்னுடைய பொற்சிலையை அனைவரும் வணங்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆனால் சர்வவல்ல ஆண்டவராகிய ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து
ஒரு இறுதி மட்டும் இருந்தார்கள். அக்கினி சூளையில போட்டாலும் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம், அவர்கள் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 28வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தேவதூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த சாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. இது யார் சொன்னது? எந்த ராஜா தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலையை செய்து வைத்தாரோ அதே ராஜாவுடைய வாழ்க்கை இப்போ அவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை எப்படி வருகிறது? இவர்களுடைய தேவனே மெய்யான தேவன், இவர்கள் என்னுடைய கட்டளையை தள்ளினார், ஆனால் சர்வவல்ல தேவனுடைய ஆண்டவராகிய கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா இப்போது இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதே ராஜா அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உயர்வு இவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கு. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு தன்மை மிக அவசியமா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போதுதான் அநேக உயர்வுகளை நாம் பெற முடியாமல் போகிறது. ஒருவேளை ஒரே ஆபீஸ்ல நம்ம வேலை செய்து கொண்டிருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க ப்ரமோஷன் வாங்குவாங்க, ஆனா இன்னைக்கு நாம் அதை பார்த்து ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார். நம்முடைய வேலையில ஒருவேளை நம்ம ஜாக்கிரதையா இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவன் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான், அவன் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் அவர்கள் எப்படியா வேண்டாலும் இருக்கலாம், அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கடமை இல்லை, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நியமம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். நான் உனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அந்த நியமத்தின்படி கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிறதான உயர்வை கர்த்தர் ஏற்ற சமயத்துல அவர் கட்டளையிடுகிறவரை கூட காணப்படுகிறார். ஆபிரகாம் லிங்கனை குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாம் லிங்கன் இந்த உலகத்திலே அமெரிக்கா அதிபதிகள்ல ஒரு சிறந்த அதிபதியாக கருதப்பட்டவர். இந்த உலகத்துல மிக உயரமான பதவியில இருந்ததான ஒரு ஆபிரகாம் லிங்கன். அவர் அந்த உயரத்திற்கு அவர் வருவதற்கான காரணம் என்ன? கர்த்தருடைய வேதத்தை மிகவும் நேசிக்கிறதான ஒரு சகோதரன் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன். கர்த்தருடைய வேதத்தை மிகவும் நேசித்து ஆண்டவரோடு கூட ஒரு உறவாடுகிற ஒரு தன்மையை இந்த ஆபிரகாம் லிங்கன் பெற்றிருந்ததினால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதான ஒரு தன்மையை ஆபிரகாம் லிங்கன் பெற்றிருந்ததினால் அந்த ஜனத்திற்கே, அந்த முழு அமெரிக்க தேசத்திற்கே அதிபதியாக அவர் மாற்றப்பட்டார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளவு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டா. ஏன்? கீழ்ப்படிதலின் மூலமா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோமானால் ஒரு மேலான உயர்வை, கீழாக்காமல் மேலாகிற உயர்வை, அப்படிப்பட்டதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவா. காணா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். வெறும் தண்ணியை நிரப்புங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஏன் எதற்கு என்று சொல்லி கேட்கவில்லை, அவர் சொன்னார், அதன்படி செய்தார்கள். அதே போல அந்த ரசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சத்தத்தின் ஒரு தெளிவை நாம் புரிந்து கொள்வோம். அவருடைய சத்தத்திற்கு நம்மை கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். இப்படிப்பட்டதான அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழும் போது ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறந்து கீழாகாமல் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நேரத்துல இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கீழாகாமல் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு கீழ்ப்படிதலில் உள்ள ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் இறங்கி பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப ராமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை